கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தின் நம்முடைய 2ஆம் பிரிவுக்கு கடந்து செல்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகின்ற பாடங்களுக்கு அடிப்படையாக திறவுகோல் வசன பதியான தேர்ந்து கொண்ட பகுதி ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். இதை குறித்து விரிவான விளக்கங்களை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். 3வது உட்பிரிவு, இந்த அத்தியாயத்திலே 3வது உட்பிரிவு யோசேப்பு தன் தந்தைக்கு அனுப்பிய செய்தி, 9 to 13 வசனங்கள் வரை. யோசேப்பின் பெரிய மனதை, அதாவது தன் சகோதரர்கள் தனக்கு தீமை செய்தது போதும் கூட அந்த தீமை தேவனால் நன்மையாக மாற்றப்பட்டது என்று கூறிய அவனது பெருந்தன்மையை கடந்த பதிவில் நாம் பார்த்தோம். இதைத் தொடர்ந்து இப்போது யோசேப்பு தன் சகோதரர்கள் மூலமாக தன் தந்தைக்கு பின்வருமாறு செய்தி அனுப்பினான். நீங்கள் சீக்கிரமாக என் தந்தையிடம் சென்று, தேவன் என்னை எகிப்து நாடு முழுமைக்கும் அதிபதியாக வைத்தார், எனவே தாமதிக்காமல் புறப்பட்டு வரும்படியும் இந்த நாட்டிற்கு வரும்படியும் அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் அவருடைய ஆடு மாடுகளும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கோசம் நாட்டில் வந்து குடியிருந்து என் அருகில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும், அதாவது யோசேப்பின் தந்தைக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உண்மையை பராமரிப்பேன். இன்னும் 5 ஆண்டுகள் தேசத்திலே பஞ்சம் இருக்கும். பின்பு எனவே உடனே கூட்டிக் கொண்டு வாருங்கள், அப்பாவையும் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வாங்க என்று சொல்லி யோசேப்பு சொல்லுகிறான். பின்பு அவன் தன் சகோதரிடத்தில், இதோ உங்களோட பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கின்றனவே. இந்த நாட்டில் எனக்கு உண்டாகியுள்ள சகல மகிமையையும் நீங்கள் என் தந்தைக்கு தெரிவித்து அவரை துரிதமாய் இங்கு கூட்டி வாருங்கள் என்றார். பிறகு அடுத்த 14 to 16 வரைக்கும் உள்ள வசன பகுதியில் யோசேப்பின் சகோதர பாசத்தை பார்க்க இருக்கின்றோம். பின் யோசேப்பு தன் உடன் பிறந்த தம்பியான பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். எவ்வளவு நாள் கழிச்சு பார்க்கறது, அப்படியே அழுகை பொங்கி வருது. சந்தோஷம், அதோடு கூட அளவு மீறிய சந்தோஷத்தினாலே வருகின்ற அழுகை இது. பின்பு தன் சகோதரர்கள் அனைவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர்கள் அவனோட உரையாடினார்கள். எவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமான சந்தர்ப்பமா இருந்திருக்கும் பாருங்க. உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் என்றால் அவ்வளவு ஒரு பாசம் இருக்கும். யோசேப்பின் சகோதரர்கள் வந்தார்கள் என்ற செய்தி பார்வோன் அரண்மனையில் அறியப்பட்ட போது பார்வோனும் அவன் ஊழியக்காரர் யாவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அடுத்து 5வது உட்பிரிவு யோசேப்பின் சகோதரர்களுக்கு பார்வோனின் பரிசுகள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் பொதியேற்றி கொண்டு புறப்பட்டு கானான் நாட்டுக்கு போய் உங்கள் தந்தையையும் உங்கள் குடும்பத்தார் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தும் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து நாட்டின் நன்மையை தருவேன். இந்த நாட்டின் கொழுமையான உணவுகளை நீங்கள் உண்பீர்கள். இங்கிருந்தே நீங்கள் வண்டிகளை கொண்டு போய் அவற்றில் உங்கள் மனைவிகளையும் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் தந்தையும் ஏற்றி கொண்டு வாருங்கள். உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். எகிப்து நாடெங்கும் உள்ள நன்மை உங்களுடையதா இருக்கும் என்று சொல்லி யோசேப்பிடத்துல, உனக்கு நான் விதித்த கட்டளையின்படியே செய்கின்றான். இஸ்ரவேலின் மகன்கள் அவ்வாறே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனின் கட்டளைப்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததுமின்றி வழிக்கு உணவையும் உடுத்திக் கொள்வதற்கு மாற்று உடைகளையும் கொடுத்தார். தன் உடன்பிறந்த தம்பி பென்யமீனுக்கு 300 வெள்ளிக்காசுகளையும் 5 மாற்று உடைகளையும் கொடுத்தான். இருந்தாலும் கூட பிறந்த தம்பி இல்லையா, அவனுக்கு ஒரு பங்கு கூடவே கிடைக்குது. தன் தகப்பனுக்கு யோசேப்பு
10 கழுதைகளின் மேல் எகிப்தின் விலையுயர்ந்த உணவுகளையும் 10 கோழிகை கழுதையின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். அப்படி போன போது என்ன செய்யறாங்க? அங்க யோசேப்பின் சகோதரர்